அனைத்து பார்வையாளருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. இப்போ எதுக்குடா நன்றி சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை எட்டி விட்டது. அது உங்களால் மட்டுமே சாத்தியமானது. அதற்காக தான் எல்லா பார்வையாளருக்கும் ஒரு நன்றி என்று சொன்னேன். இப்போ எங்கே போகிறோன்னா 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வேண்டுமா. நம்ம எங்கே போய் எடுக்கிறது? ஃபாரினெல்லாம் போய் ஷூட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கும் நம்மளுக்கு வசதி இல்லை. நம்மளுக்கு இருக்கிறதே இருக்குது, ஏரி குளம் குட்டை அது மாதிரி இடத்துல தான் போய் வீடியோ எடுக்க முடியும். அதனால தான் இப்போ ஒரு ஏரிக்கு வந்திருக்கோம். அதை பற்றி ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடலான்னு. இந்த ஏரியின் ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம ஏரி மீது ஏறி மேலே போய் ஃபுல்லாக பேசுவோம். வாங்க போகலாம். இந்த ஏரி சென்னை மாநகர மக்களின் தேவைக்காக சுமார் 380 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை நீர்த்தேக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்த நிலையில் அந்த நீர்த்தேக்கத்தை இப்போது பார்க்கலாம் வாங்க. பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், சோழாவரம் இந்த ஏரிகளில் இருந்து கோடைக்காலங்களில் போதுமான தண்ணீர் கிடைக்காததால் சென்னைக்கு கடும் குடிநீர் கட்டுப்பாடு ஏற்படுகின்றன. சென்னை மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களால் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் உள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகையில் உள்ள பெரிய ஏரிகளை இணைத்து புதிய நீர்த்தேக்கத்தை அமைக்க திட்டமிட்டார். கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தலைமைச் செயலகத்தில் இருந்து சுமார் 380 கோடி ரூபாய்க்கு திட்டமிட்டார். கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை மற்றும் ஜிஆர் கண்டிகை 600 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்களையும் 800 ஏக்கர் விவசாய பட்டா நிலங்களையும் மற்றும் வனத்துறைக்கு சொந்தமான 54 ஏக்கர் நிலங்களையும் சேர்த்து 1485 ஏக்கர் நிலத்தில் இந்த நீர்த்தேக்கம் மிக பிரம்மாண்டமாக உருவெடுத்துள்ளது. நீர்த்தேக்கத்தை சுற்றி 7160 மீட்டர் நீளத்திற்கு மண்கரை அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 36.6 அடி உயரம் கொண்ட நீர்த்தேக்கத்தால் 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். 5 மதகுகள், ஒரு கலங்கள் மற்றும் ஒரு உபரி நீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை 1.5 TMC அதாவது 500 மில்லியன் கன அடி நீர் என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு 2 முறை சுமார் 1000 மில்லியன் கன அடி அளவுக்கு இந்த நீரை சேமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆந்திரா மாநிலத்தில் இருந்து வரும் கிருஷ்ணா நதி நீர் மற்றும் பருவ காலங்களில் பொழியும் மழைநீர் ஆகியவற்றை சேமித்து சென்னை மாநகர குடிநீர் தேவைக்கு தினசரி 65 மில்லியன் லிட்டர் குடிநீரை வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது.
அவ்வளோதாங்க இந்த ஏரியின் ஹிஸ்ட்ரி. நம்ம ஊர் கிட்ட வந்துட்டோம். நம்ம சொன்னல உபரி நீர் கால்வாய் இதுதான் அது. வந்தாச்சு நம்ம ஊர்கிட்ட. இதான் நம்ம ஊர். கீழே இறங்க போகிறோம். இதான் ஜிஆர் கண்டிகை என்கிற கோபால் ரெட்டி கண்டிகை. இதான் எங்கள் ஊர். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.